திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியைச் சேர்ந்தவர் திவ்யா. இவரும் திருப்பூரில் வேலை செய்து வந்த திருவண்ணாமலை மாவட்டம் அவலூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரும் காதலித்து கடந்த 2020ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் ராசிபுரம் பகுதியில் வாடகைக்கு குடியிருந்த இவர்களுக்கு அங்குள்ள அரசு மருத்துவமனையில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் கார்த்திக் மது பழக்கத்திற்கு அடிமையானதால் வேலையை விட்டுவிட்டு வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் ஒவ்வொன்றாக விற்று குடித்து அழித்து வந்ததால் வேறு வழியின்றி திவ்யா திருப்பூரில் உள்ள அவரது தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். மதுவுக்கு அடிமையான கார்த்திக் குடித்தே உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தாய் லோகம்பாள் வீட்டில் இருந்த திவ்யாவிற்கு டெலிகிராம் குரூப் மூலம் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த கெரகோடஹள்ளி அருகே உள்ள வெங்களான் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் பழனியம்மாள் தம்பதியரின் ஒரே மகனான பூபதி பழக்கமாகி உள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறியுள்ளது. பின்னர் பூபதியும் திவ்யாவும் கோவிலில் ரகசிய திருமணம் செய்து கொண்டு பூபதி திருப்பூரிலேயே ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து அதே பகுதியில் வீடு எடுத்து திவ்யா மற்றும் குழந்தையுடன் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் திவ்யா மீண்டும் கர்ப்பமாகி உள்ளார். பின்னர் திருப்பூரில் சரிவர வேலை கிடைக்காததாலும் தருமபுரியில் இருந்து திருப்பூர் தொலைவில் உள்ளதாலும் அருகில் உள்ள ஹொசூருக்கு சென்றுவிடலாம் என கூறிய பூபதி கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஹொசூர் அடுத்த சின்ன எலசகிரி பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து 7 மாத கர்ப்பிணியான திவ்யா, 2 வயது குழந்தை மற்றும் பூபதி என அனைவரும் குடும்பத்துடன் குடியேறி உள்ளனர். அக்டோபர் 7ஆம் தேதி மீண்டும் திவ்யாவிற்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக பூபதி அவரது தாய் தந்தையிடம் பேசி வந்ததாகவும் ஹொசூரில் திவ்யாவுடன் வாழ்ந்து வருவது குறித்து தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. அதேபோல அவ்வப்போது தனது தாய் தந்தையை பார்க்க சொந்த ஊருக்கு பூபதி சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 17ஆம் தேதி வீட்டில் இருந்த பூபதிக்கு சொந்தமான துணிகள், ஆதார் கார்டு, அதேபோல குழந்தைக்கும் இவருக்குமான தொடர்பான ஆவணங்கள் என அனைத்தையும் எடுத்துக்கொண்டு பூபதி தலைமறைவானார். இதுகுறித்து திவ்யா ஹொசூர் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து திவ்யா கூறும்போது தன்னையும் தனது பிள்ளையையும் தான் பெற்ற பிள்ளையாக பார்ப்பதாகத்தான் கூறி தன்னுடன் பழகி வந்தார். அதேபோல எந்த குறையும் இல்லாமல் தன்னையும் தனது 2 குழந்தைகளையும் பார்த்து கொண்டார் என்று கூறியுள்ளார். ஒரு நாள் கூட நாங்கள் இல்லாமல் இருக்க மாட்டார். ஆனால் கடந்த 1 மாதமாக எங்களுடன் பேசவில்லை. செல்போனும் சுவிட்ச் ஆஃபில் உள்ளது. அவரது பெற்றோர்கள்தான் அவரிடம் தேவையில்லாததை கூறி அவரது மனதை மாற்றி மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். போன மாதம் 14ஆம் தேதி சண்டை போட்டு அவர் வீட்டை விட்டு போகும்போது வீட்டில் இருக்கிற அவரோட திங்ஸ், துணி, அவரோட பொருள் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. போகும்போது குழந்தையோட தாய் கார்டு அட்டை அது இருந்தால் தான் சர்டிஃபிகேட்டே வாங்க முடியும். அது கூட இப்போ என்னால் வாங்க முடியல. குழந்தைக்கு பேர் வைக்க முடியல. எல்லாத்தையுமே அந்த குழந்தைக்கோட ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. இப்போ எனக்கு அதெல்லாம் இருந்தால் தான் வாங்க முடியும். இப்போ அந்த நிலமையில நான் குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன். மேலும் இதுகுறித்து எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 வயதில் குழந்தை உள்ளதையும் கணவன் இறந்துவிட்டதையும் பூபதியிடம் திவ்யா தெளிவாக கூறியுள்ளார். பூபதியும் உன் குழந்தை என் குழந்தை, இனி என் உலகமே நீயும் அவனும் தான் என ஆசை வார்த்தைகளை கூறி திருப்பூரில் கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி இருக்க இப்படி குழந்தைகளுடன் நட்டாற்றில் விட்டுச் செல்வது நியாயமா என சத்யா மட்டுமல்ல இச்சமூகமே பூபதியை பார்த்து கேட்கத்தானே செய்யும். பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.